விட்டுரு. நீ கொண்டு போய் எரிச்சிட்டு வந்துருங்கடா. சரி அப்படின்னு சொல்லி ஊர் நாட்டாம சொல்லிட்டாப்ல. கண்டிப்பா இவங்க என்ன பண்ணிட்டாங்க, தூக்கிட்டு போயிட்டாங்க. ஆமா ஆமா. தூக்கிட்டு போனவங்க சுடுசோலையை தாண்டான போதை இறங்கிருச்சு. சரி மறுபடியும் பணத்தை கொண்டு வந்துட்டாங்க ஊருக்கு கொண்டு வந்துட்டாங்க. உங்க வீட்டுல உலகத்துக்கு ஏன்டா கொண்டு போன பணத்தை கொண்டு வரீ அப்படின்னா, நீ கொடுத்த போதை ஒரு அங்க சுடுகாடு வரை தான் போச்சு. போச்சு. ஆமா அதுக்கு மேல போதை தெளிஞ்சு போச்சு. மறுபடியும் கோட்டை கொண்டு வந்தா மறுபடியும் கொண்டு போய் காட்டுல அடக்கம் பண்ணுவான். இல்லன்னா அடக்கம் பண்ண முடியாதுன்னு சொன்ன மாதிரி நீ இப்ப வாசிக்கிற அருமையான வாசிப்பு. அதுக்கடுத்த தாய் தந்தை தாளத்தை இசைத்து இருக்கும். அருமையானது இவாயா நன்றி. தாளத்தை எடுத்துருவா. சுடுகாடு இப்படி தாண்டா இருக்கு, 2 கிலோமீட்டர் இருக்கு. ஆமா தம்பிக்கு எல்லாம் கை தட்டணும். ஆமா தம்பி கச்சேரியில எல்லா வேஷம் போட்டேன். அது காளி வேஷம் போட்டேன், காளி வேஷம் போட்டேன், கருப்பசாமி வேஷம் போட்டேன், கருப்பசாமி போட்டேன். சொல்ற தெளிவா சொல்லணும் மச்சான், இல்லனா கோச் பாரு கயிறுலாம் வச்சிருக்காரு. சரி சரி சரியா? சரி சரி. இல்ல கயிறுனா சீன் கயிறு தான். சரி சீன் உண்மையிலுமே சொல்றேன். தம்பி சீன் தாள. ஆமா தெம்மாங்கு பல்சுவை நிகழ்ச்சியில காளி வேஷம் போட்டாப்ல, கருப்பசாமி வேஷம் போட்டாப்ல. ஆமா அப்புறம் டீ கடையில் வேலை செஞ்சாப்ல. இது என்ன பொய்யா சொல்றேன்? இல்ல ஹோட்டல் கடையில் பரோட்டா மாஸ்டர். ஹோட்டல் கடையில் பரோட்டா மாஸ்டர் வேலை. அப்பதான் சொன்னேன், டே இப்படி எல்லாம் கஷ்டப்படாத, சரி நல்லா சேர்த்து வைடா அப்படின்னு சேர்த்து வச்சு என் பேச்ச தட்டவே இல்லவே. ஆமா கோயிலுப்பட்டியில 4 பொம்பளை சேர்த்து வச்சிருக்கிறேன். அருமையான பையன். ஆமா அதுக்கு சேர்த்து வச்சிருக்கிறேன். ஆமா குடும்பத்தை ஆமா சேர்த்து வச்சு எல்லாம் 4 பொம்பளைய வாங்கிட்டு இப்ப என்ன பண்றேன், சீனு தம்பி அண்ணன்ட்ட வாங்கிட்டு இப்ப சிஞ்சா மட்டும் போட்டு கொடுத்துறேன். ஆமா தாய் தந்தை வளக்கூடிய தாளத்தை மணி வேற தாளத்தை செய்ப்பார். மணி அவர் அவ்வளவுதானா? இப்ப நான் சொல்றேன் நீ செய்யணும். சரி சரியா? சரி என்ன சரி சொல்லுவேன். சாமி படம் பாத்திரிக்கல விக்ரம் தான் நடிச்சது. இப்ப நான் செய்யறேன், நீ செஞ்சு காமிக்கிற தாளகார. சரியா? 1 சாமி 2 சாமி 4 சாமி 5 சாமி 6 7 சாமி 7 சாமி டெப்டி கமிஷனர் போலீஸ். சரியா? போடா வளைச்சிட்டு வாடா. 1 சாமி 2 சாமி என்னடா பழனி சுத்தனா எங்கடா தலையில மசுரக்கான நல்லா அப்படி செய்டா. 6 சாமி உன்னை செய்ய சொன்னது தப்பு. போ. அதுக்கடுத்த எங்களுக்கு வண்ணத்திரைகள் சொல்லக்கூடிய அன்னமார் கலைக்குழு மற்றும் தொப்பம்பட்டியை சேர்ந்த அருமையினார் வண்ணத்திரைகள் உரிமையாளர் மற்றும் NV தம்பி ராஜ நடிகர் நடிகை தெரிந்து கொண்டு அதுக்கடுத்த எங்களுக்கு சிறந்த முறையில் ஒளிப்பெருக்கிற சொல்ல தெளிவாக செய்து கொடுப்பது ஒளி அனுமதி அமைப்பு ஸ்ரீ முத்துமாரி சோம் சர்வீஸ். முத்துமாரி தேர் நடத்தும் சாரதியவனா பூத கணங்களுக்கெல்லாம் அதிபதியவனா காலமெனும் தேர் நடத்தும் சாரதி அவனா பூத கணங்களுக்கெல்லாம் அதிபதி அவனா மூலமுதற் பொருளான கணபதி அவனா ஞாலம் முழுவதுமே நிறைந்திருக்கும் என்று வந்ததடி சூரியனின் வெளிச்சம் பூமி தொட முன்னூறு நொடி முந்தன் விழி என்னுயிர் தொட்டு விட பேரழகு பெண்ணே அடி நீதா புகைப்படம் எடுப்பேன் 2 கண்கள் உனைத்தான் வெட்கம் என்னும் வார்த்தை 2 எழுத்து வார்த்தை சொன்னாலே சொத்த விட்டாய் ₹1 மணி மாலை கழுத்துக்கு பொறுத்த மணி மனமுள்ளோர் என்னை பார்ப்பார் மனதினால் அவரை பார்ப்பேன் மறந்திடாராகம் இதுதானே வாழ்க்கை என்னும் மேடைகளில் நாடகங்கள் 1000 பார்க்க வந்தேன் நானும் பார்வையின்றி. நன்றி அருமையான பாட்டு. விடிய போட உங்களுக்கு நல்ல பாட்டா. சரி
முத்துமாரி சவுண்ட் சர்வீஸ் அண்ணா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. அதுக்கு அடுத்தபடியாக எங்களுக்கு யூடியூப் சேனல் சொல்லக்கூடிய எங்களுக்கு வலைதளம் என்று சொல்லக்கூடிய சிவம் யூடியூப் சேனல் அவர்களுக்கு எங்கள் சார்பாக கலை குடும்பத்தின் சார்பாக நன்றி நடித்த வணக்கத்தை தெரிந்து கொண்டு அதுக்கு அடுத்தபடியாக இப்படிக்கும் மற்றும் நண்பர்கள் குழு மற்றும் ஊர் பொதுமக்கள் பிடாரப்பட்டி நன்றியை தெரிந்து கொண்டு அதுக்கு அடுத்தபடி நாடக அமைப்பாளர் மகி அருமையினார் உங்கள் வீட்டு பிள்ளை மகி சென்றபிளா வெற்றமரசு கொட்டிலும் கே தண்டபாணி அண்ணா அவர்கள் ஜேசிபி ஆபரேட்டர் பிடாரப்பட்டி அண்ணா அவர்கள் இந்த நாடகத்தை அமைத்திருக்க இந்த நாடகம் மட்டுமல்ல எண்ணற்ற நாடகம் சிறந்த முறையில் அமைத்து தருவார் நன்றி தெரிந்து கொண்டு அதுக்கு சாப்பாடு அருமையான ஒரு ஏற்பாடு. ஆமா அடே அப்பா சாப்பாடு சொல்லக்கூடிய சாப்பாடு சொல்ல முடியாத உன்னைய மண்டே புழக்கணுங்கிறேன். ஏன்டா? ஆமா ஆமா இங்க என்ன ஆச்சு? என்ன அது நீ மாசு எங்க உயிரை எடுத்து ஏன் கேட்குற? இட்லி வரல, தோசை வரல, புரோட்டா வரல, சட்னி வரல, ஏன் கேட்குற? அவங்க அதுக்கு மேலே பாடாப்படுத்திட்டாங்க. ஆமாம் சாப்பாடு அருமையான ஏற்பாடு. ஆமாம் அவங்க குறையா அவங்களோட குறை. ஆமாம் சாப்பாடு அருமையான ஒரு ஏற்பாடு. அவங்க காய்ச்சத்தான் கொடுக்க முடியும். இன்னொரு விஷயம் என்னென்னா நம்ம ஊரில் இப்போ நாடகத்தை வச்சு இப்படி வந்து நம்ம நாடகர்களை பரிமாற முடியாதுன்ற ஒரு காரணத்துக்காண்டி நம்ம ஹோட்டலில் சாப்பாடு போட்டாங்க. இதுதான் உண்மை. நான் சொல்கிறேன், நான் ஹோட்டலில் சாப்பாடு போடுறது நல்லதுன்னு நான் சொல்கிறேன். நீ என்ன நினைக்கிறேன்? நான் நல்லது இல்லைங்கிறேன். நல்லதில்லை. நான் நல்லதுங்கிறேன். நான் நல்லதில்லை. நீ நல்லது இல்லைன்னு சொல்ற. பாத்தியா வருத்தப்பட்டு வந்திருக்கிற பாத்தியா? வருத்தப்பட்டு வந்தது உண்மைதான். இதுலயும் வருத்தப்பட்டிருக்கேன் நானு. என்னன்னு? ஒரு ஊர்ல சாப்பாடு, சரி, திண்டுக்கல் பக்கம் நாடகம். ஆமா, இன்னைக்கு நம்ம கிரூசர்ல வந்திருக்கான். சரி, கிரூசர்ல அன்னைக்கு டாடா விட்டால போயிருந்தான். டாடா விட்டா சரி, நேர கார் போய் கொட்டைக்கு முன்னால நின்னுச்சு. சரி, அங்க இருந்து வெள்ளை வெட்டி சட்டை கட்டிட்டு வந்தாரு ஒருத்தர். நாடகக்காரங்க வந்துட்டாங்கடா. நல்ல மரியாதை இல்ல. என்னடா நாடகக்காரங்களுக்கு இவ்வளவு மரியாதையை பண்றா அப்படி நினைச்சுக்கிட்டு ஆமனை நான் டோரை திறந்து கீழே இறங்கிட்டேன். அங்கிட்டலாம் அப்படிதான் பேசுவாங்க. ஆமா, நான் கீழே இறங்கிட்டு ஆமனை நாங்க தான் நாடகக்காரங்க அப்படின்னு. எங்கன்னு சாப்பாடு அப்படின்னு. சரி தம்பி, இன்னைக்கு நம்ம வீட்டுல தான் சாப்பாடு. நிறைய போதையில இருக்கேன் மனுஷன். நல்ல வெள்ளை வெட்டி சட்டை 500 ரூபா தாலும் முன்னாடி வச்சிருக்கேன். சரி, ஆமா தம்பி, இன்னைக்கு நம்ம வீட்டுல தான் சாப்பாடு. சரி தம்பி, உங்களுக்காண்டி நண்டு இருக்குது, கோழி இருக்குது, ஆமா சிக்கன் 65 இருக்குது, சரி மட்டன் இருக்குது, மட்டன் சுக்கா இருக்குது தம்பி, முட்டை இருக்குது, அடங்க அப்பா, அது மட்டும் இல்ல மாங்காய் பச்சடி இருக்குது. சூப்பர். அட உன் வீட்ல உலகத்துக்கு எல்லாம் இருக்குது. வீட்டுக்கு கூட்டி போனா தானே. சரி, அங்கனே நிக்கிற மனுஷன் இருக்குதுன்னு. சரி, நான் பொறுத்து பார்த்தேன், எனக்கு கோவம் வந்துருச்சு. அண்ணே எங்கனே இருக்குது அப்படின்னு. சரி தம்பி, நம்ம வீட்ல தான் இன்னைக்கு நம்ம தான் தம்பி போச்சு அப்படின்னாப்ல. சரி என்கிட்ட என்னமோ இன்னைக்கு சோறு திங்க முடியாது, ஒரு இளவு திங்க முடியாது போல இருக்கு அப்படி நினைச்சுக்கிட்டு நானா எங்க இருக்குது வீடு அப்படின்னு. சரி தம்பி, என் பின்னாடியே நீங்க வாங்க தம்பி, நீங்க வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணி நாங்க குட்டி ஓட்ட நாய் மாதிரி பின்னாடியே போறோம். சரி ஆமா, பின்னாடியே போயிட்டு இருந்து நல்லாத்தையும் ரோட்ல போனேன். சரி, என்ன நினைச்சேன் ஏது நினைச்சேன்னே தெரியல. திடீர்னு ஒத்த அடி பாதைக்குள்ள கிடந்து கிளம்பிட்டேன். சரி, ஒத்தையடி பாதிக்குள்ள கிளம்பிட்டாப்ல. கிளம்பினோன்னு என்ன எதுன்னு வேற பாதை இருக்கா இல்லையான்னு. இல்ல தம்பி, நம்ம வீட்டுக்கு இதுதான் பாதை வா தம்பி அப்படின்னாப்ல. சரி சொல்லி வீட்டுக்கு போயிட்டான். சரி, வீட்டுக்கு போட்டு நான் இங்க வர தம்பி, வாளியில தண்ணி வச்சிருக்கேன். சரி, நீங்க நேரம் வந்து எல்லாம் சாப்பிட்டு வாங்க தம்பி, கையை கழுவிட்டு வாங்க தம்பி அப்படின்னா. நீங்க என்ன தம்பி வேலை பாக்குறீங்க அப்படின்னா. சரி, நான் தானே பப்புன்னு போடுன்னு தெரியாதனமா சொன்னேன். சரி தம்பி, நீங்க தானே பப்புன்னு, உங்களை இன்னைக்கு சிறப்பா கவனிச்சா தான் இன்னைக்கு நம்ம பேரை சொல்லுவீங்க. ஆமா தம்பி, உங்களுக்கு தான் கவனிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கையை இழுத்துட்டு போய் கழுவி விட்டு. சரி, என்ன வீட்டுக்குள்ள தர இழுத்துட்டு போனாப்ல. இழுத்துட்டு போய் உட்கார வச்சுட்டு. சரி, என்ன வந்துட்டாப்ல, நான் பப்புன்னு சொன்னேன் பாரு. அவருக்கு கையும் ஓடல காலும் ஓடல. சரி, தட்டா விடான்னு என்ன பண்ண மனுஷன் இலைய எடுக்க ஓடினான் பாரு. சரி, நிலப்படி தட்டி விட்டு போதையில இதுல மூக்குல உடஞ்ச ரத்தம் அப்படி ஊத்துது. சரி, இதுல ஊத்திக்கிட்டு இருக்குது. சரி, என்ன இங்க வரணும் ரத்தம் வருது, ரத்தத்தை தொடனே போத இலைய கொடுன ரத்தத்தை தொடனே அப்படின்னு ரத்தத்தை தொடச்சிட்டாப்ல. சரி, ஏன்னா வேட்டி அப்படி கீழே விட்டு கட்டி இருக்க, வேட்டியை மடிச்சு கட்டிட்டு வேலை பாருங்க. ஒண்ணு அவசரம் இல்லனே, நீங்க பொறுப்பாவே சாப்பாடு போடுங்க. ஒண்ணும் கவலை இல்ல, வேட்டியை மடிச்சு கட்டணும். ஆமா அப்படின்னு சொன்னேன். சரி, இவன் என்ன பண்ணிட்டான், பகுமான பல்லாக்குல தூக்குன்னு சொல்லி சரி வேட்டியை சும்மா நெஞ்சுக்கு நேரம் தொடைக்கு மேல ஏத்தி கட்டிட்டான். ஏத்தி கட்டினவே முண்டை என்ன பண்ணிட்டான், போதையில டவுசர் போட மறந்துட்டான். ஆடா பாய்ப்பல என்ன பண்ணிட்டான், சரி டவுசர் போட மறந்துட்டாரு. இவன் என்ன பண்ணிட்டான், சோற கொண்டானே அப்படின்னு சொல்லி சோற பூரா வச்சாச்சு. கூட்டி எல்லாம் கூட்டு வச்சான், சொன்ன மாதிரியே எல்லாம் கூட்டு வச்சான்.
முட்டை மீன் நண்டு சரி எல்லாமே வச்சாப்ல. அதனால குறையே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கொண்டாந்து வச்சுட்டு அண்ணே குழம்பு ஊத்துனேன் அப்படின்னு ஆட்டுக்கறி குழம்பு கொழுப்போட கொண்டாந்து ஊத்துறாப்ல. சரி இப்படி அள்ளி இங்க நீ வந்து நின்னுட்டாப்ல. தம்பி உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க நான் தரேன் தம்பி. சரி அப்படி சொன்னான் பாரு. இப்படி சோத்தை பிணைஞ்சு இப்படி அள்ளி வாய வச்சு ஆளுதான் திரும்பினேன். சரி நான் சோத்தை பார்க்கணுமா இல்ல அவன் இதை பார்க்கட்டுமா? சோத்தை பார்க்கவா அதை பார்க்கவா? இவன் பாட்டுல டவுசர் போடாம பணங்கியா மாதிரி தொங்கிட்டு இருக்குது. சரி ஓ வீட்டுல உழுவதுக்கு போனேன் அப்படின்னு இந்த டான்ஸ்கார பிள்ளை பேசாம இருக்கக்கூடாது. இந்த பிள்ளை என்ன பண்ணிட்டேன் என்ன இங்க வேணும் இந்த மாங்காய் பச்சடியை கொண்டானே அப்படின்னு சொல்ல கேட்டாரு. எப்பா அது யாருப்பா அது அப்படின்னு அவளை போதுல அண்ணே அந்த பிள்ளை தான் டான்ஸ்கார பிள்ளை அப்படின்னு பாரு.